பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் just 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs profit. ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ மியூசியத்தில் நடந்துட்டு இருக்க மெகா ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்போவில் வந்து நிறைய கைவினை பொருட்களில் வந்து சேல் பண்ணிட்டும் இருக்காங்க, அதே சமயத்தில் எக்ஸிபிட்டாகவும் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துருவோமா, வாங்க. எக்ஸ்போக்குள்ளே இப்போ வந்தாச்சு. இங்கே எந்த பக்கம் திரும்பினாலுமே நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டால்ஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். என்னன்னா, தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி தான் தஞ்சாவூர் பெயிண்டிங்கோ அந்த அளவுக்கு ஃபேமஸ். ஸோ நம்ம வந்திருக்க இடம் தஞ்சாவூர் பெயிண்டிங். ஸோ பார்த்துடலாமா? இங்கே வந்து நிறைய தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே பார்க்கவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்து ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸுமே வச்சுருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணதா? ஆமாம், எல்லாமே நான் பண்ணது. நான் வந்து 3rd ஜென்ரேஷன். ஓகே, ஓ ஃபேமிலி ஜென். ஆமாம், ஓகே. நான் வந்து 3rd ஜென்ரேஷன். நான் சின்ன வயசுலேருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் MBA முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நான் இந்த கல்ச்சரை வந்து விட்டு போகக்கூடாது சொல்லிட்டு இதை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு தேஞ்சூர் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அதில் 4 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் வந்துட்டு எம்போசிங் பண்ணுவாங்க. அந்த எம்போசிங் வந்து எப்படின்னா, கிளே சப்டன்ஸ் இருக்கும், சாக் பவுட்ரு, நெக்ஸ்ட்டு புளிங் கொட்டை, அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வீட்டில் வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 22 கேரட் கோல்டு தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், கோல்டு ஃபாயில் எல்லாம். ஓகே. ஸோ இது எல்லாமே 22 கேரட் கோல்டு? இது எல்லாமே 22 கேரட் கோல்டு. ஆஃப்டர் தட் இது எல்லாமே முடிச்சிட்டுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கலரிங் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் குலதெய்வம் தான் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் கேட்பாங்க. அவங்களுக்காக பண்ணுறது போது நாங்கள் என்ன செய்வோம், காலையில் ஒரு விடியங்காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நான் வந்து கண் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா அவங்க நம்மளை வந்துட்டு இது நினச்சி பண்ணுறாங்க, அவங்க அதுக்கப்புறமா கொண்டு போகிறது, அதனால அதுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுப்போம். சரி, ஓகே. இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக சின்ன வயசுலேருந்து எத்தனை வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சீங்க? 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஓகே, அப்பத்துலேருந்து இன்னமும் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ ஆசை அது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு இதுலேயே இது. ஓகே. இது மேக்ஸிமமாக இந்த சின்ன ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும்? இந்த சின்ன படம்லாம் வந்துட்டு ஒரு 4 days 5 days ஆகும். ஓகே. இப்போ இதுவே நம்ம பெரிய சைஸ் போனோம்னா 1 month. இந்த சைஸ் படம்லாம் வந்துட்டு 6 months ஆகும். 6 months? இப்போ அது எல்லாமே வந்து 6 months தானா? ஓகே. ஏன்னா அது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கிங் இல்லையா, அதனால ஒரு ஆள் உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 6 மாதம் எடுத்துரும். இந்த இது எல்லாமே வந்து டீ கூட்டில் நம்ம பண்ணுறோம். ஓகே. இந்த பழையங்காலத்து அந்த ஸ்டைல்லேருந்து எடுத்து அதுலேருந்து பண்ணுறோம். ஓகே. இது வந்து ஒருத்தராக தான் பண்ணணுமா இல்லை நிறைய பேர் சேர்ந்து கூட பண்ணலாமா? இதில் 4 பேர் முக்கியமாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஆளாக பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நேரம் எடுக்கும். இந்த 4 பேர் பண்ணும் போது அவங்களுக்கான இந்த செப்பரேட்டான இது ஒர்க்கில் இருக்கும். ஓகே. இப்போ டிராயிங் ஒருத்தர்னா, பெயிண்டிங் இன்னொருத்தவங்க, ஸோ அந்த மாதிரி. ஆக்சுவலாக வந்து தேஞ்சூர் பெயிண்டிங் வந்துட்டு எப்போ டெவலப் ஆச்சுன்னா 1600 இயர்ஸ்க்கு முன்னாடி நாயக்காசும் பல்லவாசும் வந்துட்டு டூரிங் இந்த வால் டைமில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஓவியத்தை இங்கே விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போது நம்ம தமிழ்நாடுக்கு ஓரளவுக்கு பரவிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஃபேட் ஆகிட்டு இருக்கு, மாடர்ன் ஆர்ட்ஸ்னால இப்போ ஃபேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபேடை வந்துட்டு நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எக்ஸிபிஷன், ஸ்கூல்ஸ் காலேஜுக்கெலாம் போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் லேர்ன் பண்ண தருது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சீக்கிரமாக வந்துட்டு ஃப்ரீயாக சொல்லி தர்றதுக்கு நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒரு பெரிய கோரிக்கையாகவே கொடுக்குறோம். ஓகே. இது வந்து ரொம்ப இது எல்லாரும் மறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸிபிஷன் தான் மேடம். அப்புறம் சோஷியல் மீடியா, அப்புறம் உங்களை மாதிரி சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு சீக்கிரமாக எல்லாருக்கும் ரீச் ஆகும். இங்கே வந்து பொம்மைகள் வந்து நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த களிமண்ல தானே இந்த பொம்மைகள்லாம் செய்வாங்க, ஆனால் இங்கே வந்து காகித கூழில் வந்து பொம்மையை செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியும், இந்த தலையாட்டி பொம்மை இது எல்லாமே கூட காகித கூழில் செஞ்சதா. ஸோ இதை எப்படி செஞ்சாங்க, எவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொம்மைகளை பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.
பொம்மைகளை பற்றி சொல்லணும்னா அந்த நாளிலேருந்தே நவராத்திரின்றது ஒரு நமக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் இல்லைங்களா. வருஷத்தில் ஒரு முறை வந்து நவராத்திரி வந்து அந்த 10 நாள் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லாவும் நம்ம கொண்டாடுறது தான். அந்த நவராத்திரிக்கு விற்க வேண்டிய பொம்மைகள் தான் நாங்கள் தயார் பண்ணுறது நவராத்திரிக்கு. அதே மாதிரி செட் ஐட்டம்லேருந்து தனித்தனி பொம்மைகள்லேருந்து செட்டுன்றது பார்த்திங்கன்னா பாருங்கள் கிரிக்கெட் செட்டு. ஓகே. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து ரொம்ப விரும்பி அதை வந்து வாங்குவாங்க. மற்றபடி வந்து இந்திய டான்சிங் டால் கதகளி பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தயார் பண்ணுறோம். இப்போ முருகர்லாம் வந்து நம்ம இதுக்கு கடவுள் முருகர் கருமாரி அம்மன் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு அந்த அம்மன் தான் வந்து அது மாதிரி மக்கள் விரும்புகிற பொருட்களை தான் நாங்கள் வந்து எல்லாம் ரெடி தயார் பண்ணுறோம். இப்போ வந்து சின்ன பொம்மைகள்ல இருந்து பெரிய இது வரையும் எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆமாம். ஒரு பொம்மையை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்கள் வந்து ஒரு பொம்மைன்னு நாங்கள் எடுத்து செய்ய மாட்டோம். இப்போ வராகி அம்மன் இருக்காங்க. ஓகே. இவங்கள வந்து ஒரு 30 பீஸ் 40-50 பீஸ் பண்ணிட்டு மொத்தமாக ஃபினிஷிங் ஒர்க் தனியாக இருக்குது. அந்த ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணுவோம். ஓகே. அது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு பீஸுக்கும் நம்ம தனித்தனியாக செய்ய முடியாது. 50 பீஸு 20 பீஸு 30 பீஸ் அது மாதிரி பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் கொடுக்கும்போது நாங்கள் வந்து எத்தனை பீஸ் அவங்க கேட்குறாங்களோ மார்க்கெட்டிங் கொடுத்துருவோம். ஓகேம்மா. இது ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் ஒர்க் தான் மேடம். ஓகே. ஸோ இது வந்து நீங்க 2 பேர் மட்டும் சென்ட் இல்லை, இது ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே கைவினை கலைஞர்கள் தான். ஓகே. அப்போ வந்து நீங்க காலங்காலமா இந்த பரம்பரையாக இந்த தொழில் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே. பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கிளேயில் பண்ணிகிட்டு இருந்தவங்க செட் ஐட்டம்லாம் இப்போ வந்து காகித குழு பொம்மையிலேயே அந்த செட் ஐட்டம் தனித்தனி பொம்மைங்க இது மாதிரி எல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஓகேம்மா. அதுதான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த பொம்மைகள்லாம் வந்து களிமண்ணில் செய்வாங்க. அந்த களிமண்ணை விட்டுட்டு இப்போ இந்த காகித குழுவில் செய்யறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன, முதல்ல வந்து அது களிமண்ணில் வந்து கொஞ்சம் உடஞ்சாலும் வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. ஆமாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விதமான மெட்டீரியல்லாம் கலந்து நாங்கள் தயார் பண்ணுறோம். பண்ணும்போது உங்களுக்கு கீழே போட்டாலும் உடையாது. ஓகே. அப்படி ஈஸிலி நாட் பிரேக்கபிள் ஐட்டம். அப்படி பிரேக்கபிள் ஆனாலும் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ சாதாரணமாக வந்து இப்போ நம்ம இந்த பொம்மை இருக்குன்னா இது வந்து இதுக்கு வந்து கையெல்லாம் தனித்தனியாக வரும் பாருங்கள். இப்போ இந்த கிருஷ்ணர் இருக்கார், இவருக்கு கை தனித்தனியாக தான் ஒட்டிப்பு வரும். ஓகே. இப்போ ஏதாச்சும் கொஞ்சம் நம்ம பேக்கிங்ல டேமேஜ் வந்து தனியா பார்ட் செஞ்சு அதுக்கு அப்புறம் வந்து ஒண்ணா இது பண்ணுவீங்க. இது தனி கை தனி இந்த கை தனி. ஓகே. இதெல்லாம் ஒட்டி இந்த ஜாயிண்டே தெரியாது பாருங்க. அது தெரியாத அளவுக்கு ஃபுல் ஹேண்ட் ஒர்க் தான். இதெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறது. ஓகே. நீங்க வந்து பசங்களுக்கு சொல்லியும் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் வந்து ஹேண்டிகிராஃப்ட் போர்டில் வந்து உறுப்பினராக இருக்கேன். ஓகே. எங்களுக்கு ஆஃபீஸ் வந்து சாஸ்திரி பவன். எங்களுக்கு எங்களோட பொருளெல்லாம் வந்து விற்பனை செஞ்சு எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க பூம்புகார் நிறுவனம் தான் எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அடுத்தது இது வந்து டிசிஹெச் மூலிமா நாங்கள் வந்து ஹேண்டிகிராஃப்ட் போர்டு மூலிமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் போய் பயிற்சி எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து அவங்களே செய்ய சொல்லி சின்ன சின்ன பொம்மைங்கள்லாம் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை, விநாயகர் பாருங்கள், தாமரை இருக்குது பாருங்கள், சூரியன் இருக்குது. ஓகே. அதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோ கற்றுக் கொடுத்தோம்னா அவங்களே பெயிண்ட் பண்ணிக்குவாங்க. தாமரைப்பூ எடுத்து காட்டுமா, இந்த விநாயகர் எடுத்து காட்டுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பிள்ளைங்க பண்ணுறது தான். ஓகே. ஒர்க் ஷாப்ஸில் வந்து அவங்களே பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துருவோம். அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க செய்கிற பொருளை வந்து அவங்களுக்கே கொடுத்துருவோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கைவினை தொழில் வந்து எப்படி கற்றுக்கணும், அதை எப்படி நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க செஞ்சு அவங்களே எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து பிள்ளைங்களாம் வந்து அவ்வளவா இந்த மாதிரி இல்லை இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல, ஃபோனு அது மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா இப்போ? ஏன் கேட்குறீங்க, எனக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு 40 பிள்ளைங்க. ஓகே. அந்த 40 பிள்ளைங்களும் அழகாக வந்து கற்றுக்குவாங்க. என்னென்ன நம்ம பொருள் மெட்டீரியல்லாம் போடுறோம், அடுத்தது வந்து எப்படி செய்கிறோம். அந்த 40 பிள்ளைங்களும் அந்த அழகாக செஞ்சு டிஸ்பிளே மேடம் ஹெட்மாஸ்டர் மேடம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு சூப்பராக பண்ணுவாங்க. எங்களுக்கு இன்னும் எப்போ வருவீங்க, நாளைக்கு வருவீங்களான்னு கேட்பாங்க. எங்களுக்கு 3 நாள் கிளாஸ் முடிஞ்சாலும் நாளைக்கு வருவீங்களா மேடம் அப்படி கேட்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பெயிண்டிங்லாம் கூட அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க மேடம். நான் சொல்லிவிடுவேன், பட்டர்ஃப்ளை வந்து எல்லா கலர்லேயும் இருக்குது, ஒரே கலர் கிடையாது. நம்ம தாமரைப்பூ வந்து ஒரு கலர் தான் கொடுக்க முடியும்.
அது மாதிரி இருக்கும்போது அது எந்தெந்த கலர் எந்தெந்த பொம்மைக்கு செட் ஆகுமோ அது மாதிரி பொம்மை கலர் கொண்டு வந்துடுவாங்க, அவங்களே பெயிண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு நான் வீட்டில் செய்து நம்ம சேல் பண்ணுறோன்றது ஒரு தனி இது, நம்மளோட வருமானத்துக்காக வாழ்வாதாரத்துக்கு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நமக்கு அது சந்தோஷம். இந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேள்வி கேட்பாங்க நிறைய, எப்படி செய்யணும் எப்படி என்னன்ட்டு. ஆனால் இந்த தொழிலுக்கு வந்து கை விரல்கள் தான் ஆதாரம். ஓகே. மிஷின் ஒர்க் கிடையாது, கை விரல்களில் தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஒவ்வொரு பொருளையும் வந்து செய்யும்போது இந்த முகத்துலேருந்து மூக்குலேருந்து கண்ணுலேருந்து இதெல்லாமே விரல்களால் தான் நம்ம வந்து அழுத்தணும் மோல்டில். ஓகே. ஸோ இது எல்லாமே எதுவுமே ப்ரெஸ்ஸபிள் கிடையாது, இது டிசைன்ஸ் எல்லாமே கையிலேயே பண்ணுறோம். ஆமாம், விரலில் தான் மேடம் அழுத்தி ஆகணும். ஓகே. இந்த விரலில் அழுத்தி தான் நாங்கள் வந்து மோல்டு போட்டு ஜாயின் பண்ணி இதெல்லாம் ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். ஓகே. ஓகே. லாஸ்ட்டு ஃபைனல் வந்து இங்கே பாருங்கள், இந்த எலிஃபெண்ட் இருக்குது இல்லைங்களா, இது ஃபைனல், இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து இப்போ ஃபைனலாக பெயிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன கலர் வருமோ அந்த கலருக்கு கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம். அது மாதிரி ஃபைனலாக ஒன்று கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு பொம்மையும் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். இந்த முருகர் பாருங்கள், கை விரல்னால் விரல் மாதிரி இருக்கும். ஆமாம். அதே மாதிரி முகம் பாருங்கள், முருகரோட அழகு அந்த முகத்தில் தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு பொம்மைக்கும் அந்த முகபாவனை நாங்கள் கரெக்டாக செய்வோம், செஞ்சு அது வந்து நாங்கள் தயார் பண்ணி விற்பனைக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு பூம்புகார் நிறுவனம் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஹலோ, பொம்மை ஃபோனில் பேசுகிறேன்னு தானே நினச்சிங்க, ஆனால் இது வுட்டில் செஞ்ச ஃபோன் தான், பட் இது ஒர்க்கிங் ஆன மாடல். ஸோ இங்கே இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே வந்து ஒர்க்கிங் மாடலாக தான் இருக்குது. ஸோ என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே சார், உங்கள் ஸ்டாலில் பார்த்தோம்னாலே நிறைய திங்ஸ் வந்து இருக்குது. நாங்கள் வேறு இடத்துல பார்க்குறது வுட் கிரேவிங்னா வந்து சில பொருட்கள் தான் இருக்கும், இந்த மாதிரி ஒர்க்கிங் மாடல்ஸை தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறோம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது டெலிஃபோன் ஸ்டாண்ட் மேடம். ஓகே. இது வந்து ஒர்க்கிங் மாடல் தான், உள்ள ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது, உள்ள இதுலேயும் ஸ்பீக்கர் இருக்குது, இந்த பட்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். உள்ளே இருக்கிற ஃபோன் அப்படியே வச்சுட்டு எல்லாம் பிரித்து பார்ட்டாக பிரிச்சுட்டு உள்ளே இருக்க அந்த மெயினான ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இதில் ரிசீவர் வந்து இதில் ஒரு குச்சி வச்சு இதுதான் ரிசீவர், இது இப்படி வச்சுங்கன்னா அப்படி கட் ஆகிடும். இது எடுத்திங்கன்னா அது மேலே வரும், நம்ம பேசிக்கலாம், அவ்வளோதான். இப்போது இது கனெக்ட் பண்ணிட்டுன்னா அப்படியே நம்ம வீட்டில் இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு போதும், இதுக்கு கால் வந்துடும் அந்த மாதிரி. பட் எல்லாருமே இது பார்க்கும்போது வந்து சும்மா ஷோக்கு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி தான் நானுமே நினைச்சு வந்து பார்த்தேன். கிடையாது, ஒர்க்கிங். பட் ஒர்க்கிங் மாடலுக்கு இது நிஜமாவே ஷாக்காக தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த ஃபேன்ஸ் இது அதெல்லாம் இது வந்து டைலரிங் மிஷின் என்னோட ஒய்ஃப் கோசம் செஞ்சுருக்கேன். இந்த செல் எடுக்க துரு பிடிக்காது எதுவுமே ஆகாது. ஆனால் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும், பார்க்குறது நல்லா இதுதான் இருக்கும், அதுக்கோசம் செஞ்சேன். எல்லாம் கீழே பேடையில் இந்த சைடு இது எல்லாமே வுட்டு தான். இது கூட இந்த சக்கரம் வுட்டு தான், அது இதுவும் வுட்டு தான். அது ஆமாம், கீழே அந்த காலை வைக்கிற இடம் கூட வுட்டு தான் எல்லாமே. சரி, இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டோ ஏதாவது பண்ணலாமே ஒரு ஐடியா சின்ன வயசுலேருந்தே பண்ணணும் ஒரு ஆசை. அந்த ஆசை நான் நிறைவேற்றிட்டேன், செஞ்சு நிறைவேற்றிட்டேன். ஸோ இதை எத்தனை நாளாக செஞ்சுட்டு இருக்கீங்க சார்? இது 35 வருஷமா செஞ்சுருக்கேன். 35 வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே. அப்பா தாத்தா தம்பிங்க நம்ம காலங்காலமா செஞ்சுட்டு வரீங்க. ஓகே. இந்த ஒர்க்கிங் மாடல் இது போட்டு காமிக்கிறேன். ஃபுல்லு இருக்கிற ரெக்கை எல்லாமே வுட்டு தான். காற்று நல்லா வரும், சில்லுன்னு வரும் காற்று. அலைன்மெண்ட் இருக்காது, ஒரு இருக்கிறது துரு பிடிக்காது, இனிமே அது ஒரு ஆர்னிஷ் வாங்கி கொஞ்சம் அடிச்சிட்டாலே போதுமானது. அந்த காலத்துக்கு எத்தனை வருஷம்னாலும் அப்படியே தான் இருக்கும். அது அந்த பேக் சைடில் ஒரு கப் இருக்குது, மோட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா மோட்டர் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். கீழேருந்து எல்லாமே ஃபுல்லாக வுட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்.
தையல் மிஷின், ஃபோன், ஃபேன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு தாண்டி வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க? பிராண்ட் இது இந்த தேர் இருக்கு பாத்தீங்களா, தேர் Okay, அழகான தேர் இது. ஆ ஆமா, இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு தான். இது எல்லாமே டீ குட் தான், எல்லாமே பர்மா டீ குட் தான். இந்த பூஜா மண்டபங்க. ஒரு பெண்ணை பார்த்துருக்கீங்களா? ஸோ பென் எழுதலாம். எழுதும், பெண்ணை எழுதும். கொஞ்சம் தள்ளிப்பா. பெண்ணை எழுதும். அந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர், ஓகே 3 சென்டிமீட்டர் தான் அது. அவ்வளோ சின்னதுலேயே அது பண்ணிருக்கு. இது பென் ஸ்டாண்ட். ஆமாம், பென் ஸ்டாண்ட். ஓகே. ஸோ இங்க வந்து ஆக்சுவலி இது எல்லாருமே வந்து நிறைய ஷோகேஸ் தான் நினைப்பாங்க. பட் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஒர்க்கிங் மாடல் தான். ஸோ நான் உள்ள வந்தப்போ இந்த இது ஃபோன்ல இருந்து இது எல்லாமே வந்து நான் ஷோ பீஸ்னு தான் நினைச்சேன். பட் அவர் ஒன்னொன்னா வந்து ஒர்க் பண்ணி காட்டும் போது தான் தெரிஞ்சது எல்லாமே வந்து ஒர்க்கிங் மாடலா தான் இருக்குன்னு. ஸோ இந்த வில்லு இதெல்லாம் கூட அது சும்மா வில்லு, அது ஒரு மாடல். Okay, அது ஏதாவது கிளாக் ஒர்க் ஆகும். ஆனால் இது ஒரு பொருள் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சார்? ஒரு பொருள் செய்து மாச கணக்கு தான் எடுக்கும். மாச கணக்கு. 1 month 2 months. இது வந்து நீங்க மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்களா? எங்க தம்பிங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஒரு 10 பேர் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே சார். சரஸ்வதி. இது வந்து ரீஃபில் மாத்திக்கலாமா? ஆமா, மாத்திக்கலாம். ரீஃபில் மாத்திக்கலாம். இதோ இங்க இருக்கு. ஓகே ஓகே. ரீஃபில் மாத்திக்கலாம். இதனுடைய அளவு வந்து இதோட பிரைஸ்லாம் 3 என்ன சார் சென்டிமீட்டர் வரும்? தான். இதோட பிரைஸ் வந்துட்டு இது ஒரு 6000 வரும். ஓகே இது 3000. ஓகே. இந்த ஃபோன்ல அது 30 ஏதோ போட்டுருக்கு, 35,000. 35,000. ஓகே ஓகே. அந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி விற்கிற அந்த இது லைட். ஸோ இப்போ நிறைய கைவினை பொருட்களை நம்ம பார்த்தோம். உங்களுக்குமே இந்த கைவினை பொருட்கள், இந்த பொம்மைகள், கையில் செய்கிற மாதிரியான நிறைய நுணுக்கமான வேலைகளை சேர்ந்த பொருட்கள் எல்லாமே பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்போவை நீங்கள் விசிட் பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸ்போ ஜூலை 7th ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 19th வரைக்கும் நடக்க போகுது. சண்டேஸ்னால் லீவ் விட்டுருவாங்கலாம் நினைக்காதீங்க. சண்டேவுமே இந்த எக்ஸ்போ இருக்கு. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 8 மணிக்கு வரையும் இந்த எக்ஸ்போவை நடத்த போகிறாங்க. உங்களுக்கு கைவினை பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த எக்ஸ்போவை மறக்காம விசிட் பண்ணுங்க.